இப்போ +2 பொறுத்தவரைக்கும் நம்ம லைஃபோட டர்னிங் பாயிண்ட் அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கா, மெடிக்கல் கிடைக்கா, அவங்க மார்க்கை பொறுத்து அது டிசைட் ஆகும். ஆனால் கிடைச்ச காலேஜில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டில் பார்த்தீங்கன்னா லேனஸ் டிவின்னு ஒரு இது வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டோட இதுதான். கவர்மெண்ட் வந்து நமக்காக நிறைய இதை பண்ணி வச்சிருக்கு. நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கு. அது நீங்கள் வந்து பிஇ ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது மெடிக்கல் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை எனி ஆர்ட்ஸ் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இது போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் லெக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இத்தனை இது கோர்ஸ் நேம் என்னது, அது சர்க்யூட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து 22 வீடியோ, இதில் 26 வீடியோ, 47 வீடியோ, 50 வீடியோ, மொத்தம் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. இது எல்லாம் வந்து ஒரு இன்ஜினியரிங் பொறுத்தவரை இன்ஜினியரிங்குள்ள மட்டும் உள்ளதை காட்டியிருக்கோம். இப்போ இது வந்து எப்படின்னாச்சுன்னா ஐஐடி ப்ரொஃபஸர்ஸை வச்சு லெக்சர் கொடுக்க வச்சு அந்த வீடியோவை கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அப்போ சொல்லப்போனால் ஐஐடியில் உள்ள லெக்சரை நம்ம கேட்கறதுனால நாலேஜ் வந்து கண்டிப்பாக வளரும். அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு இது என்னன்னா இங்கிலீஷில் இருக்கும். இந்த இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் அதை பயன்படுத்த தெரியாமல் முடிக்காங்க. ஆனால் உறுதியாக சொல்கிறோம், நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம கோர்ஸ் முடிஞ்ச பிறகு இதை படிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வளர்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் வந்து நிறைய சில தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. தமிழ் மீடியத்தை நிறைய பேர் பிஇல சூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா பிளேஸ்மெண்ட் டயத்தில் வந்து அந்த அவங்களுக்கு பெரிய பெரிய டாப் காலேஜஸில் கூட பிளேஸ்மெண்ட் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அவங்க வந்து ஃபாரினோட இன்டராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கிளையண்ட்டோட 5 இயர்ஸ் யூகேயோட இன்டராக்ட் பண்ணுறதுனால அவங்க நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க ப்ரெஸ்டீஜாக பண்ணல, அவங்களோட லைஃப்காக அவங்க சர்வைவல்காக அவங்க பார்க்காங்க. அதனால நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னாச்சுன்னா ஐஐடி லெக்சர் கேட்குற மூலம் நமக்கு ஈஸியாக நம்ம நாலேஜ், அதாவது எந்த ஒரு கோர்ஸை நீங்கள் எடுத்தாலும் சரி, அவங்க பிளேஸ்மெண்ட் இடத்துல என்ன பார்க்கணும்னா எம்ப்ளாயபிள். அவங்க வந்து மார்க் 95% இருக்கா, 98% அதை ப்ரைமரியாக ஓரளவு பார்த்தாலும் அவங்க அதை மெயினாக எக்ஸ்பெக்ட் எம்ப்ளாயபிள்னு என்ன பார்க்கணும்னா சப்ஜெக்டோட டெப்த் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. எஸ்பெஷலி கோர்ஸ் சிஸ்டமாக இருந்ததுனாச்சுன்னா கண்டிப்பாக இது பார்ப்பாங்க. அப்போ எப்போ வரும்னா நீங்கள் சப்ஜெக்டை வந்து நம்ம மார்க்குக்காக படிக்காமல் சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டோட படிக்கிறது இதை பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு தானாக டெவலப் ஆயிரும். அப்போ அதனால வந்து உங்கள் மார்க் இதுவும் இம்ப்ரூவ் ஆகும், பிளேஸ்மெண்ட் எபிலிட்டியும் சீக்கிரம் வளர்ந்துடும். இல்லை இது இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ் வீடியோ கேட்கறதுனால இங்கிலீஷ் எபிலிட்டியும் கூடும். எல்லா வகையிலையும் இது வந்து உங்களை வந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.